என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். ரீசெண்ட் வாய்ஸ் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது அயலான் படத்தின் திரை விமர்சனம். அயலான் படத்தில் குடும்ப கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அயலான் படத்தில் சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங், யோகி பாபு, கருணாகரன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். நீரவ் ஷா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் ரவிக்குமார். கிராமத்தில் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் சிவகார்த்திகேயன். அவங்க அம்மா பானுப்பிரியா, அதான் பழைய கதாநாயகி பானுப்பிரியா. இந்த படத்தில் 2 சீனில் அம்மா வயசுக்கு வர்றாரு. அந்த ஊரில் விஷப்பூச்சிகள் அந்த கிராமத்தில் உள்ள பயிர்களை அழிச்சிடும். இதனால் கிராமமே வறட்சி ஆகிடும், எல்லாம் கடன் ஆகிடுவாங்க. கடன் கொடுத்தவர் கடன் கேட்பார், கடன் இல்லை, கடன் கொடுக்குற பைசா இல்லை. அதனால் தன்னுடைய சம்பாத்தியத்துக்காக எனக்கு சென்னையில் ஒருத்தர் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்க வீட்டு வேலை செய்கிறேன், இன்னும் வீட்டு வேலைக்கு போகிறாரு பானுப்பிரியா. ஆனால் பஸ்ஸு ஸ்டாண்டில் பஸ் ஏற போகும்போது, ஏம்மா நீ போக வேண்டாம், நானே சென்னைக்கு போகிறேன், நீங்கள் இரு, நான் அங்கே சம்பாதிச்சு உனக்கு தேவையான பணத்தையும் அனுப்புகிறேன், கடனே அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு சிவகார்த்திகேயன். அங்கே போகிற இடத்துல கருணாகரன் யோகி பாபு வேலைக்காரனை வச்சுருக்காரு. யோகி பாபுவும் கருணாகரனும் சிவகார்த்திகேயன்கிட்ட போய் சேருவாங்க. சிவகார்த்திகேயன் ஏலியன் சிவகார்த்திகேயன்கிட்ட சேரும், வேற்றுக்கிறதுல பார்க்கும். அப்போ மனிதர்கள்னாலே நல்லவங்க இல்லை அப்படின்னு ஏலியனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் ஏலியனில் மனிதர்களை நல்லவனை பார்த்து தேர்ந்தெடுக்கும். அந்த நல்லவன் தான் சிவகார்த்திகேயன். ஏன்னா புதரில் விழுந்த யானையெல்லாம் காப்பாற்றுவார். அதே மாதிரி நல்ல செய்கிற எல்லாருக்கும் படிப்பு கற்றுக் கொடுப்பார். அதனால் ஊரில் நல்லவன் சிவகார்த்திகேயன் சொல்லி சிவகார்த்திகிட்ட ஃப்ரெண்ட் ஆகும். அப்போ தான் அந்த வில்லன் ஒரு பெரிய விஞ்ஞானி. விஞ்ஞானி நேர்மையான முறையில் நாட்டை முன்னேற்றத்துக்கு உதவணும். ஆனால் அவன் நாட்டை அழிக்கிறதுக்கு கெமிக்கலை பயன்படுத்துவான். அதுதான் ஏலியன் அதை எதிர்த்து போராடும். ஏலியனை கொல்ல முயற்சிப்பான். அந்த ஏலியன் தன்னுடைய சக்தியில் பாதியை சிவகார்த்திகேயன் கொடுத்துரும். அந்த சக்தியை வச்சு ஏலியனையும் மீட்பார், வில்லனையும் போட்டு தள்ளுவார் சிவகார்த்திகேயன். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் அடுத்த வீட்டு பையன் மாதிரி அடக்க ஒடுக்கமாக இருக்கார். நல்லா டான்ஸ் ஆடுறாரு. விஜய் பாணியில் டான்ஸ் ஆடுறாரு. சண்டை காட்சிகள் பிரமாதமாக இருக்குது. சண்டை காட்சிகள் அன்பறிவு அமைச்சிருக்காரு. அன்பறிவு எப்போவுமே சண்டை காட்சிகள் ஆக்ரோஷமாகவும் பயங்கரமாகவும் இருக்கும். இந்த படத்தில் சண்டை காட்சிகளும் சிவகார்த்திகேயன் நல்லா ஒத்துழைச்சிருக்கு. அதுமாதிரி ரகுல் பிரீத் சிங்கோட 3 பாடல் காட்சிகள் பிரமாதம். அதில் ஏஆர் ரஹ்மானுடைய வித்தியாசம் என்னென்னா, ஏஆர் ரஹ்மான் எல்லா படத்துலேயும் வெளிநாட்டு இசையை கொண்டு வருவார். இந்த படத்தில் மட்டும் கொஞ்சம் தமிழுக்கு பிடித்த மாதிரி தமிழ் இசையை பயன்படுத்தியிருக்காரு. ரீரெக்கார்டிங் பிரமாதப்படுத்தியிருக்காரு ஏஆர் ரஹ்மான். யோகி பாபுவும் கருணாகரனும் நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. கருணாகரன் சீரியஸாக சில நேரம் நடிக்கிறாரு. சீரியஸாக பேசுகிறதே காமெடியாகவும் ஆயிடுது. யோகி பாபு இப்போல்லாம் கவுண்டமணி ஸ்டைலையும் பின்பற்றுறாரு, எஸ்எஸ் சந்திரன் ஸ்டைலையும் பின்பற்றுறாரு. கடிஜோக்கும் உண்டு, நல்ல பாடங்களையும் சொல்கிறாரு. யோகி பாபு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த படத்தில் நீரவ் ஷா ஒளிப்பதிவு உண்மையிலே பாராட்டி ஆகணும். ஏன்னா அந்த கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் பிரமாதமாக இருக்குது. இயல்பாக அந்த ஏலியன் சண்டை போடுறது, ஏலியன் சண்டை காட்சிகள் பிரமாதமாக படம் வைக்கிறார் நீரவ் ஷா. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு கண்ணா நீரவ் ஷா இருந்திருக்காரு, இன்னொரு கண்ணா இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இருக்கார். ஏஆர் ரஹ்மான் பாடல்கள் எல்லாமே சூப்பர். ரீரெக்கார்டிங் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒன்லைன் கதை தான், ஆனாலும் எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை. குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி குழந்தைகளுடைய ஏலியன் ஏன்னா காமிக்ஸ் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காமிக்ஸ் படத்தை குழந்தைகள் தான் விரும்பி பார்ப்பாங்க. அப்போ குழந்தைகளோட பெற்றோர்களும் வருவாங்க. அதனால் நிச்சயமாக பொங்கல் பட வரிசையில் அயலான் குழந்தை குட்டியோட பார்க்குற படமாக இருக்குது. போர் அடிக்கலை, நல்லா விறுவிறுப்பாக இருக்குது. என்ன அழுத்தமான காட்சிகள் இல்லை என்பது குறை.
அதான் நெஞ்சை கசக்கி பிழிகிற மாதிரி ஒரு பேத்தா சீனு அதெல்லாம் ஒன்றும் படத்தில் இல்லை. அதை வந்து சொல்லித்தான் ஆகணும். அதில் தப்பே இல்லை. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு, எங்கேயோ ஒரு மனசை பிழிகிற மாதிரி ஒரு காட்சி இருந்துன்னா நல்லா இருந்திருக்கும். மேலோட்டமாக கதை போகுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிராமத்திலிருந்து நகரத்துக்கு கதை வருது. இப்போ நகரத்திலிருந்து விஞ்ஞான உலகத்துக்கு போயிடுது. விஞ்ஞான உலகத்துக்கு போகும்போது அந்த ஏலியன் வந்து சண்டை போடுறது, ஏலியன் நடிக்கிறது எல்லாமே நல்லா இருக்குது. வசனம் சில இடத்துல பளிச்சுன்னு நம்ம மனசில் தைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல பாடத்தை படத்தில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அது இயற்கையை அழித்து விடாதீர்கள், இயற்கைக்கு உதவுங்கள், மரத்தை வெட்டாதீங்க, மரத்தை பாதுகாப்பு வைத்துக் கொள்ளுங்கள். பொங்கலுக்கு வந்த படங்களில் குழந்தை குட்டியோட பார்க்குற படம் அயலான். அமெரிக்கா வலிக்கு தானடா வருவீங்க, இப்போ என்னடா எங்கள் ஊர் அழிக்க வந்திருக்கீங்க? யதார்த்தமான விமர்சனங்களுக்கு ரீசெண்ட் வாய்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு முழு நீள சினிமா பத்திரிகை படித்த உணர்வு ஏற்படும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.